ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட், ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லா வெக்கேஷன்லாம் முடிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் எல்லோரும் ஸ்கூல் போக போகிறீங்க, ஆயத்தமாக இருக்கீங்க தானே? ஓகே குட்டீஸ், நம்ம இன்றைக்கி அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம் ஏசப்பா கிட்ட. சரியா? இப்போது நம்ம எப்பொழுதுமே ஒரு வாரம் ஒரு சாப்டர் நம்ம தியானித்து வரோம். இந்த வாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதில் யாரெல்லாம் வராங்க, இதில் ஏசப்பா என்ன சொல்கிறாரு, இதில் யார் நம்ம பற்றி படிக்க போகிறோன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா? இதில் மொத்தம் 39 வசனங்கள் இருக்குது. இப்போது வசனம் 1-11 வரை மீனவர்கள் சீஷர்களாக எப்படி அழைக்கப்பட்டாங்கன்றதை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசப்பா எப்படி மீனவர்கள் யாரெல்லாம் மீனவர்களாக இருந்தாங்கன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா குட்டீஸ்? எல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? நம்ம ரீட் பண்ணலாமா? ஓகே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-11. 1வது வசனம். பின்பு அவர் கெனசரேத்தின் கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகளை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழ்ந்ததாக நிரம்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன் பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபுதேயாவின் குமாரனாகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். குட்டீஸ், இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்? கரெக்டு. யாருக்கு? சீஷர்கள் எல்லாம் கெனசரேத்து கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஏசப்பாவுடைய வசனத்தை கேட்க அவரிடத்துல நெருங்கினாங்க. அப்போ அங்கே 2 படகு இருந்தது இல்லையா? மீன் பிடிக்கிறவர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க? அதிலிருந்து இறங்கி வலைகளை, மீன் பிடிக்க வலை தேவை இல்லையா, அது என்ன பண்ணாங்க? அலசி கொண்டிருந்தாங்க. அப்போ அந்த படகுல ஒன்றில் ஏறினார். அந்த 2 படகுல ஒரு படகுல ஏசப்பா ஏறினாரு. அது யாருடையதா இருந்தது? சீமோனோடதா இருந்தது. அது கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். என்னது, இங்கிருந்து கொஞ்சம் அப்படியே தள்ளுப்பா அப்படின்னு கேட்டுக்கொண்டார். அப்ப கேட்டுக்கொள்ளும் பொழுது ஜனங்கள் எல்லாம் ஏசப்பாவுடைய போதனையை கேட்க ஆவலா இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார்? உபதேசம் சொல்லி முடிந்த பிறகு சீமோனை பார்த்து என்ன பண்ணார்? ஏசப்பா, நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போ, நம்ம மீன் பிடிக்கும்படி உனக்கு வலையை போடு அப்படின்னு சொல்ல. ஏசப்பா, நம்ம ஆழத்துல போலாம், அங்க வலையை போட்டா நிறைய மீன் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சீமோன் என்ன பண்றாரு? ஐயரே, முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்க என்ன பண்றோம்? இந்த வலையை போடுறோம் ஏசப்பா. ஏசப்பா கெனசரேத்தின் படல் அருகே வரும்பொழுது 2 படகு இருந்துச்சு. அந்த 2 படகுல ஒரு படகுல கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணாரு? அது மேல உட்காந்து ஜனங்களுக்கெல்லாம் போதகம் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா? அப்ப அந்த படகு யாருடையது? சீமோனுடையது. சீமோன் என்ன
சீமோன் படகுல உட்காந்து போதகத்தை பண்ணிட்டு இருந்தாரு. ஜனங்களுக்கெல்லாம் உபதேசம் சொல்லிட்டு முடிச்ச பிறகு சீமோனை பார்த்து என்ன சொல்றாரு, அப்பா சீமோனே, நீங்க இருந்து கொஞ்சம் தள்ளி என்ன பண்ணு, படகை நகர்த்து, நம்ம நடு கடல்ல போயிட்டு என்ன பண்ணலாம், மீன் வலைய போடு, மீன் நிறைய கிடைக்கும் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு, சீமோன் கிட்ட சொல்றாரு. அப்படி சொன்ன பிறகு சீமோன் என்ன சொல்றாரு, ஐயரே, முழுவதும் நைட்டு ஃபுல்லா நாங்க என்ன பண்ணோம், பிரயாசப்பட்டோம், ஆனா ஒன்று அகப்படலை ஏசப்பா. உங்க வார்த்தை நீங்க சொல்றீங்கன்றதுக்காக நான் என்ன பண்றேன், உங்க வார்த்தையின்படி வலைய போடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணு அப்படி போட்ட பிறகு என்ன ஆகுது, தங்கள் வலைகளை கிழிந்து போகத்தக்கதாக நிறைய மிகுதியான மீன்களை பிடிச்சாங்க. பார்த்தீங்களா, ஏசப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக கீழ்ப்படிஞ்சதுனால அவங்களுக்கு முழுவதும் நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்ட கூட அவங்களுக்கு வலையில் என்ன கிடைக்கல, மீன் கிடைக்கல. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உடனே, வலையை போட்ட உடனே அந்த வலையை கிழிற அளவுக்கு என்ன ஆச்சுன்னா நிறைய மீன்கள் கிடைச்சது. சரியா, இதே மற்ற படவில் இருந்த கூட்டாளிகளும் என்ன பண்ணாங்க, தங்களுக்கும் உதவி செய்யும்படி என்ன பண்ணாங்க, அவங்க கேட்டுக்கொண்டாங்க. அப்போ 2 படகுகளும், அதாவது இருந்தது 2 படகுலையா, அந்த 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக ஏசப்பா என்ன பண்ணாரு, நிறைய மீன்களை அவங்களுக்கு கொடுத்தாரு. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்துல விழுந்து, ஆண்டவரே, பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்போ ஏசப்பா சொல்றாரு, நீ திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனோடு கூட இருந்த யாவரும் என்ன பண்ணாங்க, ரொம்ப பிரமிச்சா இருந்தாங்க. அப்போ சீமோனுடைய கூட்டாளி யாரு, செபதேயாவின் குமாரனாகிய யாக்கோவும் யோவானும். சீமோனுடைய கூட்டாளியான செபதேயாவின் குமாராகிய யாக்கோவும் யோவானும் அந்தபடி என்ன பண்ணாங்க, அப்படியே பிரமித்தாங்க. அப்போ இயேசு சீமோனை நோக்கி என்ன சொன்னாரு, பயப்படாத, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்ப. அப்போ அவர்கள் படகுகளை என்ன பண்ணாங்க, கரையில கொண்டு வந்து நிறுத்தி அவருக்கு பின் சென்றார்கள். இங்க ஏசப்பா யாரை அழைக்கிறாங்க, மீன் பிடிக்கிறவர்களாகிய பேதுருவ, சீமோனை, யாக்கோபு, அப்புறம் யாரு, அவருடைய சகோதர செபதேயாவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் பிரமிக்கத்தக்கதாக ஒரு அதிசயம் இங்கே நடக்குது. இவங்கெல்லாம் யாரு, மீன் பிடிக்கிறவங்க. மீன் பிடிக்கிற இவர்களை ஏசப்பா என்ன பண்ணாரு, மனுஷரை பிடிக்கிறவர்களா மாற்றுறாரு. அப்படி பண்ணும் பொழுது என்ன பண்றாங்க, அவருடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்றாங்க, அவருக்கு பின் செல்றாங்க. பார்த்தீங்களா, இங்கே ஏசப்பா எப்படி மீன் பிடிக்கிறவர்களை அழகா அவருக்குள்ள அழைத்தாரு இல்லையா. இப்போ 2 படகு இருந்துச்சு. அந்த 2 படகுல யாரோட படகுல ஏசப்பா ஏறினாரு, கரெக்ட், சீமோனுடைய படகுல ஏறினாரு. ஏறின உடனே என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி முடிச்ச பிறகு நடுக்கடல்ல மீன்களை பிடித்தாங்க. வலையை கிழிற அளவுக்கு பிடித்தாங்க. அப்படி பிடிக்கும் பொழுது அவர்கள் கூட்டாளிகள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, பிரமிச்சாங்க. அதுல யார் இருந்தது, யோவானும் யாக்கோபும் கூட இருந்தாங்க. அவங்க கூட பிரமிப்பா பார்த்தாங்க. அப்போ அடுத்தது என்ன பண்ணாங்க, சீமோனு பயந்தாங்க, கலங்கினாங்க. அப்போ ஏசப்பா சொல்றாங்க, பயப்படாத, இது முதல் நீ என்ன பண்ணுவ, மனுஷரை பிடிக்கிறவளா மாற்றுவேன், நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய் அப்படின்னு யார் சொல்றது, ஏசப்பா சீமோனை பார்த்து சொல்றாரு. இதை கேட்டு படகை என்ன பண்றாங்க, ஒரு கரையோரமா நிறுத்தி என்ன பண்றாங்க, அவருக்கு பின்னாக செல்றாங்க. நாம கூட அப்படிதான், ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா நீங்களும் நானும் என்ன பண்ணலாம், உயர்ந்த அடைக்கலத்துல அவர் செட்டைகளுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், அடைக்கலமா புகழ்வோம். சரியா குட்டீஸ், இப்போ ஸ்கூல் நெருங்கிடுச்சு. நாளைக்கு எல்லாரும் ஸ்கூல் போகிறீங்க. அதனால் இன்னைக்கு கருத்தாக ப்ரே பண்ணோம். புதுசாக நம்ம ஸ்கூல் போகிறோம், நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளணும். அதுக்கான ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா. தினமும் நீங்கள் என்ன பண்ணணும், வேத வசனங்களை தியானிக்கணும். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழணும். பேதுரு மாமா பார்த்தீங்களா, சீமோனு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணார், ஒரே ஒரு வார்த்தை, முழுதும் பிரயாசப்பட்ட ஏசப்பா, ஆனால் ஒன்றும் கிடைக்கல, ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன், கீழ்ப்படிஞ்சு நான் இதை போடுறேன், இந்த வலையை போடுறேன்னு சொன்னவொடனே அவன் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய
வலை கிழிகிற அளவுக்கு என்ன பண்ணாங்க, மீன்களை பெற்றுக்கொண்டாங்க இல்லையா? அதே மாதிரி அவருடைய வார்த்தைக்கு நீங்களும் கீழ்ப்படியும் பொழுது அதிகமான ஆசீர்வாதத்தை ஏசப்பா உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார் குட்டீஸ். ஓகேவா? ஓகே, அடுத்தது நம்ம 11வது வசனத்திலேருந்து பார்க்கலாமா? 12லேருந்து 16 வரலும் இங்கே குஷ்டரோகியை ஏசப்பா எப்படி சுகப்படுத்துறாரு அப்படின்னு நம்ம வாசிக்கலாமா? அதை பற்றி தியானிக்கலாமா? 12வது வசனம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்படியிருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாக பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் கொண்டிருந்தார். இங்கே யாரை பார்க்குறோம் குட்டீஸ்? ஒரு பட்டணத்தில் ஒரு குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவன் முகம் குப்புற விழுந்து ஏசப்பாவை பார்த்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுறாங்க. அப்போ வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் என்னமாச்சு? அவனை விட்டு நீங்கி போயிற்று. அவர் அவனை நோக்கி என்ன பண்றாரு? இது யாருக்கும் சொல்லாம உன் ஆசாரியனுக்கு காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அவருடைய கீர்த்தி அதிகமாக பரவிற்று. பார்த்தீங்களா குட்டீஸ்? ஒரு குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் என்ன பண்றாரு? ஆண்டவரை பார்த்தோன்னே, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். எவ்வளோ தாழ்மையோடு கேட்குறாங்கல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்கணும். ஏசப்பா, என் கையின் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுங்க. உங்களுக்கு சித்தமானால் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை தாங்க. உங்களுக்கு சித்தமானால் எனக்கு இந்த வியாதியிலேருந்து விடுதலை தாங்க. உங்களுக்கு சித்தமானால் நீங்கள் எனக்கு இதை செய்யுங்கப்பா அப்படின்னு அவருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது என்ன ஆகும்? அற்புதம் நடக்கும். அவருக்காக இந்த உலகம் முழுவதும் நீங்களும் நானும் சாட்சியாக வாழலாம் குட்டீஸ். ஓகேவா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிற காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது வசனத்திலிருந்து 26வது வசனம். அங்கே ஒரு மனுஷனை குணமடைகிறதுக்காக, படுக்கையில் இருக்கிற ஒரு மனுஷனை குணமடைகிறதுக்காக எல்லா மக்களும் ஜனங்களும் இயேசுவை நோக்கி கொண்டு வராங்க. 17வது வசனம் வாசிக்கலாமா? பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கும் போது கலீலியா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்தாரிலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளர்களை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவனே அன்றி பாவங்கள் மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன?
உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர் பயம் நிறைந்தவராகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். ஆம் குட்டீஸ், நம்ம யாரை பார்க்குறோம்? ஒரு திமிர்வாதக்காரனை என்ன பண்ணுறாங்க? திமிர்வாதக்காரனா அவர் என்ன பண்ணுவார்னா படுக்கையிலே இருப்பார், பெட்லே இருப்பார். அவரால் எழுந்து நடக்க முடியாது. நம்ம செய்கிற ஒரு நார்மல் ஆக்டிவிட்டி கூட அவரால் செய்ய முடியாது இல்லையா? இப்போ அப்படிப்பட்டவரை எப்படியாச்சும் ஏசப்பா கிட்ட கொண்டு போய் குணப்படுத்தணும்னு எல்லா ஜனங்களும் ரொம்ப ஆசையோடு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? திமிர்வாதக்காரனை என்ன பண்ணுறாங்க? உள்ளே கொண்டு போக முயற்சிக்கிறாங்க. அப்ப அங்க ஜனங்கள் எல்லாம் நிறைய இருந்ததுனால போக முடியல. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கூரையின் மேல், வீட்டினுடைய மேல் கூரை இருக்கும் இல்லையா, அது தட்டோடா இருந்ததுனால அது எல்லாத்தையும் விலக்கி கட்டில் அதுக்குள்ள இறக்கி ஏசப்பா கிட்ட அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே அவர் என்ன பண்றாரு? அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. என்னது? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னவனே அவர் எழுந்து நடந்துட்டாரு. அப்போ அங்கே யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வேத பாரகரும் பரிசேயரும் என்ன பண்ணாங்க? யோசனை பண்ணி, இவன் தேவ தூஷணம் சொல்லிக்கிறது என்ன? தேவன் ஒருவரை தவிர பாவங்களை மன்னிக்க ஒருவருமே இல்லையே, இவன் யார் பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்க? யோசனை பண்ணி பேசிக்கிறாங்க. இதை அவங்களுடைய சிந்தையை அறிந்த ஏசப்பா, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? ஏன் இப்படி சிந்திக்கிறீங்கன்னு அவங்களுடைய சிந்தனையை ஏசப்பா அறிஞ்சு இப்படி கேட்குறாரு. உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பாவத்திலிருந்து முதலாவது விடுதலை அடைந்தா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? சரீரத்தில் உடல் சுகம், பலன், ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? பாவம் அப்படியே இருந்து நம்ம ஜெபிச்சுட்டே இருந்தால் அற்புதம் நடக்குமா? நடக்காது. முதலாவது மனம் திரும்பணும். அந்த பாவத்தை மன்னிக்க அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஏசப்பா இருக்குது. ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த திமிர்வாதக்காரன் என்ன பண்ணா? எழுந்து நடக்க ஆரம்பித்தான். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை என்ன பண்ணுறாங்க? நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ உன் வீட்டுக்கு போ அப்படின்னு என்ன சொல்றாரு? ஏசப்பா அன்பா சொல்றாரு. அவர்கள் சொன்ன உடனே என்ன பண்றாரு? அந்த திமிர்வாதக்காரன் எழுந்து நடந்து போறாரு. தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போறா. அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு என்ன பண்ணாங்க? ஏசப்பாவை துதிச்சாங்க, அதாவது மகிமைப்படுத்தினாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ள பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? இவங்க என்ன பண்ணாங்க? திமிர்வாதக்காரனை எப்படியாச்சும் குணப்படுத்தணும்னு ஆண்டவர் இருக்கிற இடத்துல போக ட்ரை பண்ணாங்க. அப்போது ஜனங்கள் நிறைய மிகுதியாக இருந்ததுனால உள்ளே போக முடியல. அப்படி கூட என்ன பண்ணாங்க? வீட்டினுடைய கூரை மேட்டு பகுதியில் என்ன பண்ணாங்க? ஓடுகளெல்லாம் எடுத்து உள்ளே இறக்கி என்ன பண்ணாங்க? ஏசப்பா கிட்ட இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே ஏசப்பா என்ன பண்ண? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே வேதப்பாரும் பரிசரியும் சிந்தனையில் என்ன பண்ணுறாங்க? இவன் யார் இப்படிப்பட்ட தேவ தூஷணம் சொல்கிறதுன்னு சிந்திக்கும் பொழுது அவருங்க ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? உங்கள் இருதயங்களை இப்படிப்பட்ட சிந்திக்கிறது என்ன? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லுவது எளிதாம்? இல்லை நீங்கள் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு, நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணாரு? திமிர்வாதக்காரனை நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போப்பா, நீ உன் வீட்டுக்கு போன்னு சொன்னவொடனே அவர் என்ன பண்ணாரு? ஏசப்பாவை மகிமைப்படுத்தி வீட்டுக்கு போனாரு. சரிங்களா குட்டீஸ்? இதே மாதிரி தான்
பல காரியங்களில் நம்ம முடக்குவாதமாக இருப்போம், அப்படின்னா முடங்கி இருப்போம். சோர்வில், சில பாவ காரியங்களில், சிந்தையில், போராட்டத்தில், அதிகமான இச்சையின் ஆவியினால் நம்ம அடிமைப்பட்டு போயிருப்போம். நம்ம என்ன பண்ணோம் ஏசப்பா கிட்ட? நீங்கள் கேட்கலாம், நான் நினைக்கிறது எப்படி தெரியும் ஏசப்பாக்கு? ஏசப்பா நம்ம இருதயத்திலையும் சிந்தையிலையும் நினைக்கிறத அவர் அறிவார். யார் அவர்? நம்மளை காண்கின்ற தகப்பன் இல்லையா? ஆனால் நீ சிந்தையில் என்ன நினைக்கிற, இருதயத்தில் என்ன நினைக்கிறேன்னு சாத்தானுக்கு தெரியாது குட்டீஸ். ஏசப்பாக்கு மட்டும்தான் தெரியும். அதனால தான் நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் ஏசப்பா கிட்ட போகும்பொழுது சாத்தானால் உங்களை நெருங்க முடியாது. இந்த பாவ பழக்கத்திலிருந்து நான் என்ன பெருசாக பண்ண போகிறேன் இந்த சின்ன வயசில்? அப்படி தானே நம்ம நிறைய காரியங்களில் என்ன பண்ணுறோம், கீழ்ப்படியாமல் இருப்போம் இல்லையா? அதுவும் பாவம் தானே. பொய் சொல்வோம், சின்ன சின்ன பொய் சொல்வோம். அதுவே பெரிய ஹேபிட் ஆகிடும். சில டைமில் மதிக்காமல், பேரண்ட்ஸை மதிக்காமல், மற்றவங்களை மதிக்காமல், நம்மளுடைய ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்த படிப்பை அசட்டையாக எடுத்துக்கிட்டு படிக்காமல் மார்க்கு கம்மியாக வாங்கி அப்பா அம்மாவை நம்ம துக்கப்படுத்தும். அதுவும் பாவம் தானே. அதில் நம்ம விடுதலை அடையணும்னா ஏசப்பா கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவோம், இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். சரியா குட்டீஸ்? நான் இன்னைக்கு புது ஸ்கூல் போகிறேன் ஏசப்பா, நான் புது கிளாஸ் போகிறேன், எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க, நான் சாட்சியாக இருக்கணும், எல்லாரிடத்துலையும் நான் சாட்சியாக இருக்கணும், என் செயல்கள் உமக்கு மகிமையாக இருக்கணும், கிருபையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். சரியா குட்டீஸ்? அது மட்டும் இல்லை, என்னுடைய பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா, என்ன ஒப்பு கொடுக்குறேன், இந்த பொய் எப்போ பார்த்தாலும் பேசுகிறேன், கீழ்ப்படியாமல் போகிறேன், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க, அந்த கிருபை தாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா ஏசப்பா இன்னைக்கு நிச்சயம் தருவாரு. சரியா? ஸோ அடுத்த காரியம் வசனம் 27-32 ஏசப்பா எப்படி லேவி அழைக்கிறாங்க, அப்புறம் 33-39 புதிய வாழ்க்கை பற்றி ஏசப்பா நமக்கு எப்படி போதிக்கிறார்ன்றதை வாசிக்கலாமா? 27-32 வாசிக்கலாமா? இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட பந்தியிருந்தார்கள். வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷர்களும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதென்ன என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளர்களுக்கு வைத்தியன் வேண்டியதில்லை, இல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள். உம்முடைய சீஷர் போஜனபானம் பண்ணுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் நீங்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமோ? மணவாளன் அவர்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும், அந்த நாட்களில் உபவாசிப்பார்கள் என்றார். அவர்களுக்கு ஒரு உவமை சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருதிகளில் வாத்து வைக்க மாட்டான். வாத்து வைத்தால் புது ரசம் துருதிகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருதிகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருதிகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார். இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம்? நம்ம முதலாவது ஆயத்துறையில் யார் இருக்காங்க? லேவி என்ற பேருடைய ஒரு ஆயக்காரன் இருக்கிறாங்க. எனக்கு பின் சென்றே வா அப்படின்னு ஏசப்பா கூப்பிட்றாரு. அப்படி கூப்பிட்ட உடனே லேவி என்ன பண்ணுறாரு?
அவர் எல்லாத்தையும் காரியத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறாரு, இயேசுவின் பின்னே அவருக்கு செல்றாரு. அப்போது அந்த லேவி என்பவன் என்ன பண்ணாங்க, அவருக்கு ஒரு பெரிய விருந்து உண்டாக்குனாங்க. அநேக ஆயக்காரும் மற்றவர்களும் கூட என்ன பண்ணாங்க, பந்தி இருந்தாங்க. நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட்ஸை நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுவோம், வா எங்கள் வீட்டுக்கு வா, நம்ம வெளில போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு என்ன பண்ணுவீங்க, ஒரு என்கரேஜ் பண்ணுவீங்க, ஒரு ரெஃப்ரெஷ் கொண்டு வருவீங்க. சரியா? அதே மாதிரி தான் இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆயக்காரர்களும் மற்றவர்களும் கூடி பந்தி இருந்தார்கள். அப்போ வேத பாரகர் என்ன பண்ணாங்க, பரிசேயரும் சீஷர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்களுக்கு விரோதமாக நிறைய பேர் எழும்புவாங்க. எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று அவங்களுக்கு அவங்கள பிடிக்காது, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் என்ன பண்ணணும், தள்ளி விலகியே இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு, ஏசப்பா இல்லையா? அவர்கிட்ட தான் நீங்கள் ஆலோசனை கேட்கணும். இதை நான் செய்யட்டுமா ஏசப்பா, நீங்கள் தானே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் தானே என்னுடைய அப்பா, நீங்கள் தானே என்னுடைய அம்மா, எனக்கு எப்போவுமே நீங்கள் நல்லது தானே செய்வீங்க, ஆசீர்வாதமான எனக்கு இந்த காரியத்தை கொடுத்துருக்கீங்களே, இதை நடத்தி எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை தாங்க அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு டைமும் கேட்டு பாருங்களேன். ஏசப்பா உங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பார். இப்போ இப்படிப்பட்ட வேதப்பார்களும் சீஷர்களும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஆயக்காரர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க, முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஏசப்பா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. பிணியாளர்களுக்கு வைத்தியம் வேண்டியதில்லை, சுகமுள்ளவர்களுக்கு பிணியாளர்களுக்கு வைத்திய வேண்டியது அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. அதாவது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு நான் சுகம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நோயில் கஷ்டப்படுறவங்க நெருக்கப்படுகிறவங்களுக்கு தான் நான் விடுதலை தரணும். அதனால் நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். ரொம்ப ஹானஸ்டாக இருப்பாங்க, கர்த்தருக்கு பிரியமாக இருப்பாங்க, அவங்களல்ல பாவிகள், என்னிடத்தில் மனம் திரும்பி வருகிற ஒவ்வொருவரையும் நான் அழைக்க வந்தேன். பாவிகள் நான் என்ன பண்றேன், மனம் திரும்பத்துக்காக அழைக்க வந்தேன்னு என்ன பண்ணாரு, ஏசப்பா சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது சீஷர்கள் என்ன பண்ணாங்க, அநேக தரம் உபவாசிக்கிறாங்க. அப்போ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பரிசேயனுடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள். உம்முடைய சீஷர் போஜனம் பண்ணுகிறார்களே, அது எப்படி? அப்போது ஏசப்பா சொல்றாரு, மணவாளன் கூட இருக்கும் பொழுது தோழர்கள் உபவாசிக்க கூடுமா? இப்போ ஏசப்பா கூட இருக்கும் பொழுது நம்ம ஏன் உபவாசிக்கணும்? அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரும்பொழுது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உபவாசிப்பாங்க. அப்படின்னு யாருக்காக பரிந்து பேசுகிறாரு, சீஷர்களுக்காக ஏசப்பா பரிந்து பேசுகிறாரு. இன்னைக்கு நிறைய காரியங்களில் நீங்களும் நாங்களும் தடுமாறும் பொழுது அநேக பேர் என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுவார், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் யுத்தம் செய்வார். பரிந்து பேசுகிறவர்களாக இருப்பார் குட்டீஸ். அதனால் யாரும் இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? அப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறாரு, ஒரு புதிய வஸ்திரம் இருக்குது, ஒரு பழைய வஸ்திரம் இருக்குது. ஒரு பழைய வஸ்திரத்தில் புதிய வஸ்திரம் போட்டால் நல்லா இருக்குமா? அது கிழிஞ்சு போயிடும் இல்லையா? அப்போ ஒரு புது ரசத்தில் பழைய ரசத்தை ஊட்டினா ஒரு மாதிரி கெட்டு போயிடும். புது ரசம் தான், பழைய ரசம் தான். அதே மாதிரி புது ரசத்தை, புது துருதிகளை வைக்க வேண்டும். அப்பொழுது என்ன பண்ணும், அது ரெண்டும் பாதுகாப்பாக இருக்கணும். பழைய ரசத்தை குடித்தவனோன்னு என்ன பண்ண மாட்டாங்க, புது ரசத்தை விரும்ப மாட்டாங்க. புது ரசத்தை விரும்பினோம், பழைய ரசத்தை விரும்ப மாட்டாங்க இல்லையா? அப்போது இன்னைக்கு நம்ம எதை பற்றி நிறைய தியானித்தோம், சீஷர்களை எப்படி, அதாவது மீன் பிடிக்கிறவர்களாகிய சீஷர்களை எப்படி ஏசப்பா அழைத்தாரு, குஷ்டரோகிகளை ஏசப்பா எப்படி சுகப்படுத்தினாரு, அந்த திமிர்வாத காரனை எப்படி குணப்படுத்தினாருன்றதை இன்னைக்கு நம்ம தியானித்தோம். லேவியை ஏசப்பா எப்படி அழைச்சாரு, நம்ம எப்படி புதிய வாழ்க்கை வாழ்கிறத பற்றி ஏசப்பா இன்னைக்கு நம்மளுக்கு போதிச்சாருன்றதை நம்ம தியானித்தோம். சரியா குட்டீஸ்? ஓகே, இந்த வாரம் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப கிருபையாக ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி பைபிள் வாசிக்கிறவர்களாக இருக்கணும், இயேசுவோடு நடக்கிறவர்களாக இருக்கணும், நம்ம ஏசப்பாவோட எப்பொழுது பேசிக்கிறவர்களாக இருக்கணும். ஏசப்பா நம்மளோட பேசுகிறத நீங்கள் கேட்குற அளவுக்கு அந்த கிருபை நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். சரியா குட்டீஸ்? நம்ம எப்பொழுதும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்ம எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை, நான் நிறைய காரியங்களை குறித்து ஏசப்பா கிட்டே கேட்டேன், ஆனால் எனக்கு கிடைக்கல நீங்கள் ஃபீல் பண்ணாமல் அவருக்காக நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். இப்போ எல்லாருமே புது ஸ்கூல் போகிறீங்க,
ஒரு புது கிளாஸ் போகிறீங்க, நிறைய திங்ஸ் வாங்கியிருப்பீங்க, நியூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. கர்த்தருக்கு முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏசப்பா, புது கிளாஸ் போகிறோம், புது லெசன்ஸ் எல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறோம், நீங்கள் எங்கள் கூட இருங்க ஏசப்பா. மிஸ்ஸு சொல்லி கொடுக்குறத ஒவ்வொன்றையும் நாங்கள் லிசன் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க, ஞானத்தை தாங்க, நல்ல புத்தி அறிவியை தாங்க. எங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதம் வந்தாலும் வாய்க்காதபடி செய்யுங்க ஏசப்பா. நல்ல ஃப்ரெண்ட்ஸை தாங்க. முதலாவது நீங்கள் எங்களுக்கு, நாங்கள் உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க உதவி செய்யுங்க, உங்களோடு நடக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். சரியா? ஓகே, நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த ஷைன் டைம் போகிற ப்ரோக்ராமை பார்க்குற ஒரு சிறு பிள்ளைகளை நஸ்ரீனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைய ரத்தத்தை தெளித்து அப்பா, அவர்கள் போகிற புது ஸ்கூல், புது கிளாஸு, புது டீச்சர்ஸ், புது ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க போகிறாங்கப்பா. நீங்கள் அவர்களோடு இருந்து அப்பா, இந்த வருஷம் அவங்க படிக்கிற ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க, விசேஷ ஞானத்தினால் நிரப்புங்க அப்பா. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பாலியல் தொல்லைகள், இச்சையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். ஒன்றும் பிள்ளைகளுக்கு விரோதமாக திரும்பாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. தன் பிள்ளைகளை குறித்து பாரம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. அவர்களுக்கு ஒரு விசேஷ ஞானத்தை தாங்க, பிள்ளை வளர்ப்பில் ஒரு விசேஷ ஞானத்தை தாங்க. அவர்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல, நல்வழிப்படுத்துறதுல, பைபிள் வாசிக்க வைக்கிறதுல அவர்களுக்கு ஒரு விசேஷ கிருப ஞானத்தை தாங்கப்பா. சோர்வின் ஆவிகளை எடுத்து போடுங்க. ஃபீஸ் கட்ட முடியலையே, நோட்டு வாங்க முடியலையே, இந்த தேவைகளை சந்திக்க முடியல அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பேரண்ட்ஸ் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. அப்பா, உமால கூடாத காரியம் ஒன்று இல்லைப்பா. அவர்களை நீங்கள் தொடுங்க, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் இன்று அப்பா. பிள்ளைகளை அப்பா உமக்கென்று அவர்கள் வளர்க்க நீர் ஆசிர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் நீர் தொடுங்க, பிள்ளைகளை தொடுங்க, ஆசிர்வதிங்க அப்பா. இந்த புது போகிற நாளை போகிற இப்போ ஸ்கூல் போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே உடைய பாதுகாப்பு கரம் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு டீச்சர்ஸுடைய கண்களில் அப்பா ஒரு தாய் தகப்பன் என்ற அந்த உணர்வுகள் அப்பா கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, நீரை பொறுப்பெடுத்து கொள்ளும், ஆசிர்வதியும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வளர நீர் ஆசிர்வதியும். ஜெபத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீக் நம்ம வேறு சாப்டர் நம்ம தியானிக்கலாம். ஓகே, பாய். பிரைஸ் தி லார்ட்.